அனைத்து உயிரினங்களும் நோயின்றி பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன். மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா படுக்கை புண். படுக்கை புண் ஏன் வருது, எந்த மாதிரியான கட்டத்துல நம்ம இருக்கோம், இதற்கு சிகிச்சை முறை அப்படிங்கிறது நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்ப்போம். யூஸ்வலா படுக்கை புண் அப்படிங்கிறது வீட்டுல நம்ம முதியவர்கள் இருக்காங்க, இல்ல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாதம் பக்கவாதம் போன்றவை வந்து ஒரே படுத்தே இருக்கிறவங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கண்ணால பார்த்திருப்போம். படுத்திருப்பாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்கின் சேஞ்ச் ஆகும், அப்புறம் குழிப்புண், ஆழ்ந்த புண்கள் இந்த மாதிரி எல்லாம் வர்றதா இருக்கும். எவ்வளவு இது பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த ரணம் புண் ஆறாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த படுக்கை புண்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படுக்கை புண் ஏற்படக்கூடிய இடங்கள் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல எலும்பு ரொம்ப நம்ம தசைக்கு கீழே அருகாமையில் இருக்கோ அந்த இடத்துலதான் இந்த படுக்கை புண்கள் வரும். என்ன காரணம்னா அழுத்தம். ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால, அந்த காற்றோட்டம் இல்லாதனால எலும்பு தசைகள் இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால ரத்த ஓட்டம் தடைப்பட்டு நரம்புகளும் பாதிக்கப்படும். நரம்புகளும் பாதிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய செல்கள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேதமடைந்து இறந்து போகும். அதை தொடர்ந்துதான் என்ன ஆகும்னா அந்த இறந்து போன செல்கள்ல இருந்து புண்களாக மாறும். இதுதான் யூஸ்வலா நடக்கக்கூடியது. அப்ப எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடுப்பு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால் பகுதிகள், கீழே பாத்தீங்கன்னா குதிகால் பகுதிகள், இந்த மாதிரி முதுகு பகுதிகள். இந்த இடத்துலதான் என்ன அப்படின்னா இந்த படுக்கை புண்கள் வரும். யூஸ்வலா ஆரம்ப காலகட்டத்துல இது பார்ப்பதற்கு இதுல ஒரு 4 நிலைகள் இருக்கு. முதல் நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் நல்லா கொஞ்சம் ஃபேர் ஸ்கின்னா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு லைட்டா ஒரு மாதிரி செவச்செவன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல நல்ல டார்க் ஸ்கின்னா இருக்கிறாங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலர்லயும் இல்ல கருப்பு ஊதா நிறத்திலையும் ஒரு மாதிரி ப்ளூ கலர்லயும் வயலட் கலர்லயும் அந்த இது இருக்கும். யூஸ்வலா இந்த இடத்த நம்ம அழுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இது மாறவே மாறாது, அப்படியே அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும், மாறாம. சில சமயம் நம்ம அழுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல திருப்பி அந்த இடம் கொஞ்சம் பிளர் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல அவங்களுக்கு உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ சிலு சிலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உஷ்ணம் குளிர்ச்சி, அதாவது சில்லுனும் இருக்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் உஷ்ணமாவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லயே பாத்துறணும், ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கின் இருக்கு, அந்த மேல இருக்க தோல் மற்றும் என்னன்னா லைட்டா கொப்புளங்கள் மாதிரி ஆகும். கொப்புளம் மாதிரி ஆகி வெடிச்சு ரத்தம் அந்த மாதிரி சீல் போன்றவை பஸ் போன்றவை வருவது ஏற்படும். இதுவும் நம்ம கம்ப்ளீட்டா ஈஸியா ரிவர்ஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் தான் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மேல இருக்க ஸ்கின் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும். டேமேஜ் ஆயிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு, யூஸ்வலா ஸ்கின்னுக்கு கீழே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய கொழுப்பு படலம் இருக்கும், அது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா உள்ள இருக்க தசைகள் இதெல்லாம் தெரியாது. 4வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மேல இருக்க கொழுப்பும் சேதமடைஞ்சு உள்ள இருக்க திசுக்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். லாஸ்ட் ஸ்டேஜ் எலும்புகள் தெரிகிறது, அது ரொம்ப பின்னாடி கூடிய ஸ்டேஜ் ஆகும். இது ஏன் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப நேரம் படுத்திருக்காங்க, ரொம்ப காலம் படுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம தயார்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உட்கார்ந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் அவங்களால நகர முடியலைனாலும் நம்ம அவங்கள பொசிஷனை மாத்தி உட்கார வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். இல்ல உட்கார முடியாது, படுத்தே இருக்கிறாங்க அப்படின்னா 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை அவங்க படுக்கையோட பொசிஷனை மாத்தணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். நீங்க புண்கள் வந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இப்ப பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எப்படி நம்ம சிகிச்சை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எதுவானாலும் ப்ரிவென்டிவா அந்த 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை உட்கார்ந்து இருந்தா, படுத்திருந்தா 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். இப்போ முதல் ஸ்டேஜ் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்கின் ஒரு மாதிரி செவச்செவன்னு இருக்கலாம். இல்ல டார்க் ஸ்கின்னா இருக்கிறவங்க அப்படின்னா
நீல நிறத்துல இல்ல கருப்பு கருப்பு ஊதா நிறத்துல வந்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம்னா 3 வந்து ஃபாலோ பண்ணும். ஒன்று வந்து என்னன்னா கற்றாழை. ஸோ கற்றாழையோட ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து யூஸ் பண்ணலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா தேன் வந்து யூஸ் பண்ணலாம். இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கற்றாழை ஜெல். ஸோ நார்மலா இந்த ஆலோவேரா ஜெல் கிடைக்கும் பார்த்தீங்களா, ஒரிஜினல் ஜெல். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இதற்கு என்ன தன்மை இருக்குன்னா தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ முதல் நிலையா அந்த ஸ்கின் ஒரு ரெட்டிஷா ஆகிறவங்களுக்கோ இல்ல கருப்பு கருப்பு உதாரணத்திலயோ இந்த ஜெல்லை நம்ம அப்ளை பண்ணி பொசிஷனை மாத்தி வச்சுக்கிட்டே வந்தோம்னாலே போதும், அவங்க நல்லா ஆயிடுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள். ஸோ இது எந்த ஸ்டேஜ்ல அப்படின்னா மேல இருக்க ஸ்கின் வெடிச்சு அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொப்பளங்கள் ரத்தம் போன்றவை வர ஆரம்பிக்குது அப்படின்னா நீட்டா நம்ம திரிபுலா குடிநீர் திரிபுலா சூரணத்தை தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த புண்களை வந்து வாஷ் பண்ணி அந்த சின்ன சின்ன தேவையில்லாத செத்த சதை துணுக்குகள் இருக்கு பாத்தீங்களா ஸ்கின், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா இந்த மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா, மஞ்சளை நம்ம ஆமணக்கு நெய்யோட கலந்து என்ன பண்ணணும் எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு பொசிஷனை மாத்தி வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்கின் டேமேஜ் ஆனது நல்லா ஹீல் ஆகி மாறிடும். அடுத்து 3வது ஸ்டேஜ் ஸ்கின்னும் டேமேஜ் ஆயிட்டு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் அதை மட்டும் நமக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் வந்து போடலாம். நம்ம யூஸ்வலா நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இந்த பேர்ன்ஸ் எல்லாம் நடந்துச்சு வெந்நீர் பட்டோ இல்ல தீக்காயங்கள் பட்டோ அவங்களுக்கு வந்து தேன் போடுவாங்க. ஏன்னா தேன் வந்து அவ்வளோ நல்ல ஒரு ஹீலிங் ப்ராசஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியலும் அதுல இருக்கு. ஸோ மஞ்சளை நம்ம போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக். அதனால இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம திருப்பி அந்த திரிபுலா சூரணம் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள், அதுக்கப்புறம் அந்த கீழே அந்த ஒரு டெட் டிஷ்யூஸ் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே ஹனி அந்த மாதிரி மட்டும் போட்டு ஒரிஜினல் ஹனி போட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஃபேட் பேட் வரைக்கும் டேமேஜ் ஆனது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை டாக்டர் அதையும் தாண்டி ஆனால் எலும்புகள் எங்களுக்கு டேமேஜ் ஆகலை, கொஞ்சம் திசுக்கள் இது மட்டும் டேமேஜ் ஆயிருக்குன்னா அதற்கு அற்புதமான ஒரு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை தைலம் அப்படிங்கிறது. ஸோ வேம்பாலம் பட்டை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். யூஸ்வலா வந்து ஒரு மாதிரி ரெட் கலர்ல வந்து இருக்கும். இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முடி இருக்கு பாத்தீங்களா, இந்த நிறைய பாட்டில்ல நிறைய மூலிகை போட்டு தலைக்கு தேய்க்கிற தைலம் வச்சிருப்பாங்க, அதுல எல்லாம் வேம்பாலம் பட்டை போட்டிருப்பாங்க. அதனாலதான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிறமா வந்து நமக்கு அந்த ஆயில் வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த வேம்பாலம் பட்டை தைலம் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலா 50ல இருந்து ஒரு 60 இல்லைன்னா 70 கிராம் வேம்பாலம் பட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா நொறுக்கிடணும். நல்லா ஒரு இதுல நொறுக்கி வச்சுட்டு ஒரு 200 ml வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த தேங்காய் எண்ணெயில இந்த வேம்பாலம் பட்டையை போட்டு நல்லா எரிக்கணும். ஸோ எரிச்சுட்டு நல்லா ஒரு கொதி நிலைக்கு வந்த பிறகு கேஸ் ஸ்டவான சிம்ல வைக்கணும். இல்லை நாங்கள் விறகு அடுப்புல அந்த மாதிரி எல்லாம் பண்றோம் அப்படின்னா தீயை வந்து குறைக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா மெதுவா பாயில் ஆகி அந்த கட்டையில இருக்கக்கூடிய சாறு ஃபுல்லா எண்ணெயில இறங்கும். ஸோ அந்த எண்ணெய் அந்த நிறமே வந்து மாறும். அந்த ஸ்டேஜ்ல அதை எடுத்து வடிச்சு வச்சுட்டு அந்த எண்ணெயை என்ன செய்யணும் நம்ம அப்ளை பண்ணிட்டு நல்லா பஞ்சு வச்சு இது பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே வரணும். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த எலும்புகள் புறையோடிய புண் இல்லாம திசுக்கள் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் நல்லா ஹீல் ஆயிட்டு வரணும். ஆக்சுவலா இது நம்முடைய மருத்துவ முறைகள்லையும் இருக்கிறது, அதே மாதிரி சைனீஸ் மருத்துவ முறைகள்லையும் இதுதான் வந்து அல்சருக்கு நல்ல ஒரு இதா கொடுக்குறாங்க. இதுல என்ன இருக்குன்னா நாப்தோக்வினோன் அப்படிங்கக்கூடியது ஒரு விஷயம் இருக்கு. இது நல்ல புண்ணை வந்து ஆற வைக்கக்கூடிய தன்மை வந்து இதற்கு வந்து இருக்கு. அதுவும் இல்லாம என்ன அப்படின்னா இதுல இந்த கொலாஜன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய நவீன மருந்துகள் இந்த கால் புண்கள் புறையுடைய புண்களுக்கு கொடுக்கறதுல வந்து அதை ஆட் பண்ணிருப்பாங்க ஆர்டிபிஷியலா. ஸோ அது நேச்சுரலாவே எதுல இருக்கு அப்படின்னா இந்த வேம்பாலம் பட்டையில இருக்கு. ஸோ இது அந்த கொலாஜன்
உற்பத்தியை வந்து இது பண்றதுனால ஈஸியா புண்ணு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடேறி மூட ஆரம்பிக்கும். பட் இதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ரொம்ப ஹைஜீனிக்கா வந்து பண்ணணும். புறையோடிய புண்களாக இருந்தா நம்ம காலதாமதம் பண்ணக்கூடாது, மருத்துவரை பார்த்து முறையா வந்து சிகிச்சை எடுக்கணும். இந்த புண்கள்லாம் ஆறணும்னா இன்டர்னலா நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பண்ணீங்கன்னா ஜிங்க் சத்துள்ள உணவுகள் வந்து எடுக்கணும். ஸோ அசைவம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில இருந்தா அசைவ உணவுகள் முட்டை, நத்தை போன்றவை வந்து எடுக்கலாம். இல்ல நாங்க சைவம் மற்றும் சாப்பிடுறவங்க இருந்தாங்கன்னா நல்லபடியா எடுக்கணும் அப்படின்னா பம்கின் சீட்ஸ், ஸோ சூரியகாந்த விதை எடுக்கலாம், பூசணி விதை. இந்த 2 விதையும் வந்து நம்ம உணவோட சேர்த்து இல்ல நார்மலாவே இதை வறுத்து பவுடர் பண்ணி காலையில எடுத்துக்கலாம். இல்ல லைட்டா இது பண்ணிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி உப்பு மிளகுத்தூள் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இல்லாம நேச்சுரலா வந்து நமக்கு ஜிங்க் சத்து இருக்கு. எப்பவுமே ஜிங்க் சத்து நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். செல்கள் டேமேஜ் ஆச்சு பாத்தீங்களா, அதை ரிப்பேர் பண்ண தன்மையும் எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஜிங்க் சத்துக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால பெட் சோர்ஸ் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா ரொம்ப பயப்படாதீங்க. இது ஒரு பெரிய நோயாட்டு நம்ம அணுக வேண்டாம். அவங்கள கேர்ஃபுல்லா எப்படி நம்ம பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பொசிஷன் பண்ணிட்டு எந்த நிலைகள்ல இருக்கிறோம், 4 ஸ்டேஜ்ல இருந்ததுன்னா இந்த சொன்ன மருத்துவ முறையே போதும். அதையும் தாண்டி புறையோடிய புண்கள் அப்படின்னா உரிய நேரத்துல மருத்துவரை பார்த்து சிகிச்சை மேற்கொண்டோம் அப்படின்னா அவர்களுக்கும் நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும். அதை பார்த்து கொண்டு ரணவேதனையும் நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.